மருமகளே, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழணும். தம்பி, நம்ம ஊர் மாதிரி இல்லை, வெளி மாநிலம்டா. குச்சி மதியா பிழைக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி பிழைக்கிறேன் அந்த மாதிரி குச்சி மதியா பிழைக்கணும். மருமகளுக்கு மாசம் மாசம் பணம் அனுப்பி விட்றா. அந்த குழந்தைய யார் பார்த்துக்குருவா? டேய், இப்பதான் கல்யாணம் பண்ணேன், அதுக்குள்ள விட்டுட்டு போற அந்த பிள்ளை ஏங்கி போயிடாதா? போயிட்டு சீக்கிரம் வரணும். கல்யாணம் முடிச்சோன்னு போய் விட்டுட்டு போற, போயிட்டு சீக்கிரமா வரணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, என்னை பாத்துக்கிறதுக்கு தான் நீங்க 2 பேரும் இருக்கீங்கல்ல. நீங்க வேலைக்கு போயிட்டு நல்லபடியா உடம்பு பார்த்துக்கோங்க. பத்திரமா வீட்டுக்கு வாங்க, சரிங்களா? வாங்க போலாம். போய் அமுச்சிட்டு வரேன் அத்தை. பார்த்து கொள்ளாராங்க. என்னடி புஷ்பா, மயம் வேற வெளிநாடு போயிட்டான். வீட்டில் நம்ம தான் இருக்கிறான். ஒரே ஜாலி தான். யோ அறிவிட்ட மனசா, பிஞ்சு போகும் பிஞ்சு. ஏண்டி கோயிலுக்கு விரதம் இருக்க உனக்கு தெரியாதா? விரதமா? 1 வருஷம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும். 1 வருஷமா? மருமகளே, தம்பி போயிட்டானா? மருமகளே, என் மயம் போயிட்டோம் நினைச்சு கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு, மாமா கிட்ட நான் தர்றேன். அத்தை கிட்ட கேட்டுறாத, அவ ஒரு வீணா போனவ. என்ன? சரிங்க. போய் ரெஸ்ட் எடு. சரிங்க. நான் மருமகளே. சொல்லுங்க மாமா. என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா யூடியூப் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க தூங்கலையா மாமா? மணி 12 ஆகுது. தூக்கம் வரலம்மா. ஏன் மாமா? எங்க உன் மாமியா பக்கத்துல போனாவே வெடு வெடுன்னு விழுகுறா. உங்களுக்கு பக்கத்துல வரலன்னு கவலையா இருக்கு, எனக்கு பக்கத்துல வர்றதுக்கு ஆளே இல்லைன்னு நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்கு. மருமகளே,
பக்கத்துல வராதவங்களை விட்டுறணும், பக்கத்துல வந்தவங்களை ஏத்துக்கணும். என்ன நான் சொல்றது? மருமகளே, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழணும். நிறைய பேர் சந்தோஷமே இல்லாம வாழ்க்கையே ஒரு சின்ன பிள்ளாம அலைகிறாங்க. ஆனா இருக்கிறத அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை ஏத்துக்கணும். என்ன நான் சொல்றது? என்ன யோ, நான் தான் சொன்னேன்ல 1 வருஷம் விரதம், மறந்துட்டியா? இப்படி எத்தனை நாளைக்கு இப்படி காஞ்சி போய் கிடக்குறது? ஒரே ஓங்கி எட்டி ஒதுக்கி வா. நானே போறேன், போய் தொலைகிறேன். வெடு வெடுன்னு கடு கடு